நம்ம இன்னைக்கு பாரம்பரியமான எள்ளு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். டேஸ்ட் மட்டும் இல்லை, இதில் எக்கச்சக்கமான சத்துக்கள் அடங்கியிருக்கு. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக எள்ளில் கால்சியம் அதிகமாகவே இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த எள்ளு உருண்டையை நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இது ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாது. டெய்லி ஒவ்வொரு லட்டும் நீங்கள் சாப்பிடலாம். உடம்புக்கும் நல்லது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 200 கிராம் அளவுக்கு எள் எடுத்துக்கோங்க. இதை தண்ணி சேர்த்துட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற எள்ளில் மண் தூசியெல்லாம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே டைரெக்டாக கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் எள்ளை இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மண் தூசியெல்லாம் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், இந்த தண்ணியுடைய கலர் எந்த அளவுக்கு டார்க்காக இருக்குது. இந்த தண்ணி நல்லா ஒயிட் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம தண்ணியை மாற்றிட்டு எள்ளை அலசிட்டே இருக்கணும். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இது போல் தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு க்ளீனான ஒயிட் கிளாத்தில் விரிச்சிட்டு வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுருங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா ட்ரையாக காயணும். இது போல் நல்லா பருத்தி விட்டுட்டு நம்ம காய வச்சிடலாம். ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது. இதை நம்ம இப்போ ஒரு கடாயில் சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும், எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. எள்ளு படபடன்னு பொரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா இதை வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில், ஹை ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுட்டு நம்ம கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சம் கூட மிக்ஸி ஜாரில் தண்ணிலாம் இருக்கக்கூடாது. அப்போ தான் ரொம்ப நாள் வச்சு சாப்பிடும்போது கெட்டு போகாமல் இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைச்ச பவுடரை இது போல் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இது கூடவே 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. எந்த அளவு நம்ம எள் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். வெல்லத்தை நல்லா நுணுக்கிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் நுணுக்கிட்டு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா துருவிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். துருவின வெல்லத்தை இது போல் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கை வச்சு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கை சூட்டுக்கு அந்த வெல்லம் நல்லா இலகி வரும். நல்லா இந்த கட்டிகள்லாம் உடச்சி விட்டு இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கணும். லட்டு பிடிக்கிற பக்குவம் வர வரைக்கும் நம்ம நல்லா இதை பிசைஞ்சிட்டே இருக்கணும். உங்களுக்கு இது போல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா அடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா கையில் வச்சு நீங்கள் உருட்டிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான எள்ளுருண்டை சூப்பராக தயாராகிருச்சு. இதே போல் மீதற்கு எல்லா மாவுலையும் நம்ம லட்டு பிடிச்சி வச்சிடலாம். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 4-5 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாமல் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் எள்ளுருண்டை செஞ்சு பாருங்கள். இது நல்ல டேஸ்டியாகவும் ஹெல்த்தியான ஸ்நாக் ஆப்ஷனாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க பெரியவங்கலேருந்து குட்டீஸ் வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாரம்பரியமான எள்ளுருண்டை ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.